அப்போ கேட்கிறேன்டா நொட் படலையின் குறியீட்டை வரைந்து அதன் மெய்நிலை அட்டவணையை வரைக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாவம், நொட் கேட்டோட படலை இப்படி தான் இருக்கும், அண்டோட படலை இப்படி தான் இருக்கும், ஓரோட படலை இப்படி தான் இருக்கும். இந்த 2017 பேப்பர் நொட்டை கேட்டாங்கன்னு சொல்லி நொட்டை மட்டும் பாடமாக வேணாம், இருக்கிற ரெண்டையுமே சேர்த்து பாடமாக்குங்க. ஓகேயா? ரைட். இப்போது கொஞ்சம் விளக்கம் படுத்தி ஒரு கிராஃபிக்கல் சர்க்கியூட்டில் வந்து பார்ப்போம். இப்போ லாஜிக் டேபிள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். சரியா? இந்த ஏபி ரெண்டு இது அண்ட் கேட்டில் வந்து ஏஐ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் லைட் பத்துது இல்லை, பிஏ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் லைட் பத்து இல்லை, ரெண்டையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணக்குள்ள தான் லைட் பத்துது. அப்போ ஓர் கேட் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏஐ மட்டும் அமைக்கினாலும் லைட் பற்றும், பி மட்டும் அமைக்கினாலும் லைட்டு பற்றும். சரியா? ரெண்டையும் சேர்த்து அமைக்கினாலும் லைட் பற்றும். நொட்டில் வந்து லைட்டை போட்டு அமைக்கினா லைட் பத்துது இல்லை, அமுக்கா முட்டை லைட் பற்றி கொண்டிக்குது. இதுதான் நொட்டோட வேலை. இப்போ இந்த டேபிளை வரைஞ்சிக்கோங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்து அண்டிக்குது. ட்ரூத் டேபிள்னு சொல்கிற மெய்நிலை அட்டவணை, சிம்பிள் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது, லாஜிக் என்று சொல்கிற படலைகளோட பேர்கள். ஸோ இதை ஃபுல்லாகவே யாद வச்சுக்கோங்க. ஓர் அண்ட் நோட் இது 3 இதாலும் போதும். அப்போ 2017 பேப்பர் 2வது பார்ட்டில் 1வது கேள்வியில் பார்ட் பியில் வந்து கேட்டிக்குது பி அண்ட் கியூ ஓர் ஆர் அண்ட் கியூவோட லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் வரைய சொல்லி. ஸோ அதையும் பார்ப்போம். கிடைக்க கேள்வி பி அண்ட் கியூ, இது வந்து ஓர் கேட்டில் போகணும். ஆர் அண்ட் கியூ, அப்போ கியூ 2 சமன் அண்ட் பிஆர். அப்போ இங்கே 3 லெட்டர் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எடுக்கிறோம் பி கியூ ஆர், பி கியூ ஆர் இப்படி தான் எடுக்கிறோம். சரியா? 1வது இடத்துல போகணும்டா பி கியூ வந்து என் கேட்டில் போகணும். அப்போ நான் இதை 3 லைன் போட்டுக்கணும். அப்போ இன்றைக்கி நான் டொட் ஒன்று போட்டு இழுக்கிறேன், இன்றைக்கி டொட் ஒன்று போட்டு இழுக்கிறேன். சரியா? இது வந்து என் கேட், டொட் என் கேட்னா இப்படி தான் வரும். அப்போ ஆரும் கியூ, அப்போ இன்னைக்கு கியூ இன்னைக்கு ஆர். சரியா? இது ரெண்டும் என் கேட்டில் போகணும். இப்போ உங்களோட டீச்சரமாக வேறு வழி சொல்லி தந்திப்பாங்க, பட் இந்த முறையில் போனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ நார்மலாக இழுத்து போடலும். இதை வந்து பெரிய சர்க்கியூட் போர்டு வரைகளை வந்து இப்படி இது மாதிரி லைன் போட்டு தான் வரைவாங்க. ஸோ அது வந்து லேஸ் ஆகிக்கும். பட் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சரியா? இது இப்படி எடுத்துக்கோல வந்து இது ஒரு கேட்டில் போகும். சரியா? இது ஒரு கேட்டில் போகும். அப்போ பி கியூ ஆர் இது இப்படி தான் போகும். அப்போ ஃபைனலாக S1 போட்டுவிட்டால் ஓகே இஸ் ஈக்குவல் டு S.